ஹலோ மக்களே, வெல்கம் டு கதைகளின் அரங்கம். நான் உங்க கார்த்திகா. இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோல போகலாம். இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில எனக்கு ரொம்பவே பிடிச்சமான கதையை தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இங்க ஒரு தாத்தாவுடைய பழைய மனசும் பேரனுடைய புதிய மூளையும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார நடக்கிற மன போராட்டத்தை தான் இன்னைக்கு நாம கதைய கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். நகரத்துல முக்கியமான இடத்துல உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில 18வது தளத்துல இந்த தாத்தாவோட குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தாத்தாவோட குடும்பத்துல அவருடைய மகன், மருமகள் மற்றும் பேரன் இவங்க 4 பேரும் தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தாத்தாவோட அன்றாட வழக்கமே காலையில மத்தவங்கள மாதிரி இல்லாம ரொம்பவே விடிய காலையில எந்திரிக்கிறது. அந்த விடிய காலையில எந்திரிச்சு அவருடைய அறையில இருக்கிற ஜன்னலை திறக்கும் போதே அவருக்கு இயற்கையான எந்த சூழலுமே கிடைக்காது. ஏன்னா அவங்க சிட்டில ரொம்ப மெயினான பகுதியில இருக்கிறதுனால எப்பொழுதுமே டிராபிக் சவுண்டும் பொல்யூஷன் நாய்ஸும் தான் அவரை சுத்தியுமே இருக்கும். அதை கேட்கும் போது எல்லாம் தாத்தாவுக்கு அவருடைய பழைய வாழ்க்கைய பத்தி தான் யோசனை வரும். ஏன்னா அவர் அழகான ஒரு சின்ன கிராமத்துல உள்ள எஸ்டேட்ல வாழ்ந்த மனுஷன். அவருக்கு எப்பொழுதுமே இயற்கை சூழல் சுத்தி தான் இருக்கும். அந்த காத்தை சுவாசிச்சுட்டு அவர் நிம்மதியா பெருமூச்சு விட்டுட்டு இருந்தார். இப்போ தன் மகனுக்காக இந்த நகரத்துக்கு வந்துட்டாரு. இருந்தாலும் அவருடைய மனப்போராட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இந்த நகர வாழ்க்கை அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கவும் இல்லை. தாத்தாவோட வீட்டுல அவருடைய பையனும் மருமகளும் வேலைக்கு போறதுனால காலையில 8 மணிக்கு அவங்க 2 பேருமே சீக்கிரமா கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பேரன் 12th படிக்கிறதுனால அவனும் காலையில ஒரு 8:30 மணிக்கே அவங்க தொடர்ந்து கிளம்பிடுவான். நாள் பூரும் தாத்தா தனியா தான் இருக்க வேண்டிய சூழலும் இருக்கு. இதுவே அவருக்கு மனப்போராட்டம் இன்னுமே அதிகரிக்கவும் காரணமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே வீடு திரும்ப இரவு 8 மணி ஆயிரும். 12 மணி நேரத்துக்கு மேல தாத்தா தனிமையிலே இருக்க வேண்டிய சூழலும் அமைஞ்சிருச்சு. தாத்தாவோட தினசரி அன்றாட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா செய்தித்தாள் வாசிக்கிறதும் பழைய பாடல்கள் ரேடியோல கேட்கறது. இது மட்டுமே அவருக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கொடுத்துட்டே இருந்துச்சு. வெளியவும் அவருக்கு போக அந்த அளவுக்கு விருப்பமும் இல்லை. ஏன்னா அவர் இருக்கிறது 18வது தளம். எப்பயாவது தான் கீழே இறங்கி வருவாரு. ஆனாலும் அவரு தன்னுடைய நண்பர்கள் மாதிரி இங்க இல்லைன்ற சூழலும் அவர் தெரிஞ்சதுனால அவ்வளவா யாரு கூடயும் பேசி பழகவும் இல்லை. எப்பயாவது 4 பேருக்கிட்ட ஏதோ 2 வார்த்தை பேசுவாரு, அவ்வளவுதான். தாத்தாக்கு எப்பொழுதுமே அவருடைய பழைய எஸ்டேட் வாழ்க்கையை நினைச்சு பாக்குறப்ப வர மன சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்கிறது இல்லை. இந்த சிட்டி லைஃப்ல அவருக்கு இருக்கிற கோபமும் வெறுப்பும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு நாளுக்கு நாள். ஏன்னா மக்கள் யாருமே ஒருத்தருடைய ஒருத்தர் பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த சிட்டி லைஃப்ல ஏண்டா இருக்கும் அப்படின்ற நிலைமையதான் அவர் டெய்லியுமே சிந்திச்சுட்டே இருப்பாரு. இதே மாதிரி நாட்கள் நகர நகர அவரோட வாழ்க்கையில இது அன்றாட ஒரு பகுதியாகவும் இருந்துட்டே வருது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய வீட்டுல காலிங் பெல் அடிக்குது. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வராங்க. அப்ப அவங்க பையனும் மருமகனும் அந்த விருந்தினர்களை கூப்பிடுறாங்க ரொம்ப அன்போட. தாத்தா அவரோட ரூம்ல இருந்து எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஏன்னா வந்திருக்கிறது அவருடைய எஸ்டேட்ல இருந்து வந்த நண்பர்கள். அவங்க தன்னுடைய மகனுடைய கல்யாண அழைப்புதலை வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. தாத்தாக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு வச்சு எப்படியாவது எஸ்டேட்டுக்கு போயிடலாம், தன்னுடைய பழைய நண்பர்களை எல்லாம் பார்க்கலாம், அவர் இருந்த இடத்துக்கு எல்லாமே போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தாத்தாக்கு. இந்த சத்தத்துல பேரன் அங்கிருந்து எட்டி பாக்குறான். அப்ப அந்த நண்பர்கள் எஸ்டேட் பத்தி எல்லாரும் நிறைய விஷயம் பேசிட்டே இருக்காங்க. அப்போ இந்த முழு குடும்பமும் அந்த எஸ்டேட்டை பத்தி நிறைய விஷயம் பேசிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு சந்தோஷமும் அளிக்குது. அப்புறம் அந்த திருமண அழைப்புதலை கொடுத்துட்டு கண்டிப்பா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. இந்த பேரன் அவனுடைய ரூம்ல இருந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்கான்.
அப்பதான் யோசிக்கிறான், ஓ தாத்தா சொன்ன எஸ்டேட் நண்பர்களும் எஸ்டேட்டும் இதுதான் போல. ஏன்னா இது வரைக்கும் அவன் அங்க போனதே இல்லை. இந்த கல்யாணத்தை வச்சு தாத்தா அங்க போற பிளான் அவனுக்கு கொஞ்சம் நெருடலாவே இருந்தது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்து இந்த சிட்டி லைஃப்லயே இருந்து பழகுனா ஒருத்தன். அவனுக்கு இந்த பழைய கிராமத்து வாழ்க்கை இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கவும் அவன் விருப்பப்படல. தாத்தாக்கு அவங்க கிளம்புனதுமே அவருடைய மனசு ரொம்பவே சந்தோஷத்தோட இருந்துச்சு. ஏன்னா எஸ்டேட்டுக்கு இந்த கல்யாணத்தை வச்சு நாம போக போறோம், அங்க உள்ள நம்மளுடைய நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கலாம், அந்த பழைய வாழ்க்கைய நம்ம வாழலாம் அந்த ஒரு நாள் அப்படின்னு தாத்தாவோட மனசு ரொம்பவே ஏங்கி போய் இருந்துச்சு. அவ்வளவு ஒரு சந்தோஷம். அன்னைக்கு போய் அவர் நிம்மதியா தூங்கவும் செஞ்சாரு. என்னதான் தாத்தா நிம்மதியா பக்கத்து அறையில தூங்கினாலும் இந்த அறையில பேரனுக்கு சுத்தமா தூக்கமே இல்லை. ஏன்னா இந்த கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நாம அந்த எஸ்டேட்டுக்கு போகணுமா, அந்த எஸ்டேட் நமக்கு சுத்தமா பரிச்சயமும் இல்லை, நமக்கு அங்க பிடிக்கவும் பிடிக்காது, நாம எப்படி இந்த கல்யாணத்துக்கு போகாம தடுக்கலாம் அப்படின்ற மன போராட்டத்துடன் பேரன் நிறைய விஷயங்களை அவன் மூளையை போட்டு கசக்கிக்கிட்டே இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும்ன்றது அவனுக்கும் தெரியும். இந்த கல்யாண நாளும் நெருங்கினதுனால ஒரு நாள் முன்னாடியே இவங்க குடும்பத்தில இருந்து அந்த எஸ்டேட்டுக்கு போறதுக்கு புறப்படுறாங்க. இரவு நேரமா கிளம்புறாங்க. அப்பதான் காலையில அந்த கல்யாணத்தை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நேரத்தோட. அதே மாதிரி ஈவினிங் அவங்க கல்யாணத்துக்காக புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த எஸ்டேட்டுக்கு போற வழி எல்லாமே தாத்தா அவருடைய பழைய நினைவுகளை தன்னோட குடும்பத்துல சொல்லி சந்தோஷம் அடைகிறாரு. எல்லா கதையும் ஒண்ணு விடாம தாத்தா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா பேரனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இந்த கதைகள் எல்லாம் கேட்க. ஆனா அவனுக்கு ஏதோ அவனுடைய ஸ்கூல்ல அந்த காலேஜ் பக்கத்துல எல்லாம் நடக்கிற டிராமால இந்த மாதிரி எஸ்டேட் பத்தியும் கிராமத்துல நடக்கிற விஷயங்களை பத்தியும் பார்த்திருக்கானே தவிர நேர்ல எதுவுமே பார்த்தது இல்லை. அதை எல்லாத்தையும் அவனும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வரான். காலை ஆனதுமே அவங்க அந்த கல்யாண வீட்டுக்கு நெருங்கிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கும் போய் எல்லாரு கூடயும் அன்போட ஆசையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேரன் ஒரு மூலையில உள்ள சேர்ல உட்கார்ந்து அமைதியா இருக்கான். ஏன்னா அவனுக்கு அங்க யாரையுமே தெரியாது. தாத்தா தன்னுடைய பழைய நண்பர்களை பார்த்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல இருந்தாரு. அவர் தன்னுடைய நண்பர்களையும் தன் நண்பனோட பையன் திருமணத்தையும் ரொம்பவே கோலாகலமா கொண்டாடிட்டு தான் இருந்தாரு அன்னைக்கு. அந்த கல்யாண மண்டபத்துல எல்லாருமே ரொம்பவே பேசி சிரிச்சிட்டு அவ்வளவு சந்தோஷத்தோட இருந்தாங்க, ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் யாருன்னா அது பேரன் தான். ஏன்னா அவனுக்கு சுத்தமா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத இடத்துல இருந்தா இவங்க பேசுறது எல்லாத்தையும் பக்கத்திலேயே இருந்து கேட்டுட்டு மட்டும் அமைதியா விருப்பம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்ப தாத்தாவும் அவங்க பையனும் எல்லா நண்பர்களுடையும் பேசிட்டு இருக்கிறப்ப அடுத்த வாரம் நடக்க போற கோவில் திருவிழாக்கு கண்டிப்பா வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கறாங்க. இந்த வாக்குறுதி கொடுத்த அடுத்த நிமிஷமே பேரன் மூஞ்சே வாடி போச்சு. ஏன்னா அந்த நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. இவங்க பாட்டுக்கு இப்படி வாக்குறுதி கொடுக்கறாங்களே, நாம திரும்பி இந்த இடத்துக்கு வரணுமா? இது நமக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையே. ஏன் அப்பாவும் தாத்தாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு வாக்குறுதியும் கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளாரையே குழப்பத்தோடயே இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டு, நீங்களும் தாத்தாவும் எதுக்காக இப்படி பண்ணீங்க? இந்த இடமும் சூழலும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை, விருப்பமும் இல்லை இங்க இருக்கிறதுக்கு. நீங்க ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? இங்க உள்ள மக்களும் இங்க உள்ள சூழலும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க, எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றான். இன்னும் மேலும் நிறைய விஷயங்களை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் தன்னுடைய அப்பா கிட்ட. அவனுடைய அப்பா திருப்பியும் அந்த தாத்தா கிட்ட போறாங்க. அதாவது அவருடைய அப்பா கிட்ட போய் தாம் பேரனுக்கு இதுல விருப்பம் இல்லைன்ற விஷயத்த அங்கேயே உடனே சொல்றாங்க. தாத்தாவுக்கு அவ்வளவு ஒரு கோபம். இந்த பேரன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்துடன் இருந்து இந்த மாதிரி எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்றாரு அந்த தாத்தா.
ஆனாலும் இந்த பேரனுக்கு இதுல விருப்பம் இல்லைன்ற விஷயத்த தாத்தா கிட்ட எப்படியாவது நேர்லயே நம்ம சொல்லிடணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். அதே மாதிரி தாத்தா அங்கிருந்து வராரு. உடனே பேரன் வந்து தன்னுடைய மனசுல உள்ள கருத்தையும் சொல்றான். எனக்கு இங்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தாத்தா, நீங்க ஏன் இப்படி வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்க? இங்க உள்ள மக்களும் இங்க உள்ள சூழலும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரே சத்தமா இருக்கு. நிறைய பேர் இங்க குடிச்சிட்டு ஆடிட்டும் பாடிட்டும் இருக்கிறாங்க. நிறைய வாத்தியங்கள்லாம் வாசிச்சிட்டு இருக்காங்க. இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான் இந்த பேரன் தாத்தா கிட்ட. தாத்தாக்கு ரொம்பவே கோவம் அதிகரிச்சிச்சே தவிர கொஞ்சம் கூட பேரனுடைய இத கேட்கவே இல்லை. ஏன்னா அவன் சொல்ற எந்த விஷயமும் தாத்தாக்கு முரண்பாடாதான் இருந்துச்சு. தாத்தாவும் பதிலுக்கு, அங்க உள்ள நகரத்துல இருக்கிறத விட இங்க ஒண்ணும் மோசம் கிடையாது. அங்க நீங்க எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அங்கேயும் இதே சத்தம், இதே பொல்யூஷன், இதேதான் எல்லாமே இருக்கு. நீ என்னன்னா புதுசா இங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அந்த பேரன் பதிலுக்கு, என்னதான் அங்க இதெல்லாம் இருந்தாலும் ஆனா இந்த கிராமத்துல உள்ள விஷயத்த மேலும் சொல்றான். இங்க நிறைய பேர் குடிச்சிட்டு மத்தவங்களுக்கு தொந்தரவு செய்யற விதமா தான் இருக்காங்க. அப்புறம் புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க உள்ள வீடுங்க எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஒருத்தரை பத்தி புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க, குடிக்கிறாங்க, வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு மத்தவங்களுக்கு இடையூறு தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா சிட்டிலையும் இந்த மாதிரி இருந்தாலும் யாருக்கும் தொந்தரவுலாம் அவ்வளவு தூரத்துக்கு தரதில்லை. என்னோட நண்பன் இந்த மாதிரி ஒரு கிராமத்து சூழல்ல தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போயிருந்தப்ப நடந்த பல விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கான். அது மாதிரிதான் இதுவும் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட இங்க வரத்துக்கு விருப்பமே இல்லை. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி பேரன் அவ்வளவு கோவத்தோடையும் மனசுக்கு வெறுப்போடையும் இந்த தாத்தாவை பத்தி சொல்றான். ஆனா தாத்தாவுக்கு தன்னுடைய பழைய வாழ்க்கைய பத்தி இப்படி சொன்னது வருத்தம் தான் ரொம்பவே கொடுத்துச்சு. ஏன்னா பழைய வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காரு இந்த தாத்தா. பேரன் மேலும், நீங்க ஒரு அடிமையான வாழ்க்கை தானே அந்த காலத்துல வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லி பேரன் மேலும் சொல்றான். அப்போ தாத்தா, நாங்க யாருக்கும் அடிமையானா வாழல. நாங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் இந்த எஸ்டேட்ல எங்களுக்கு சாயந்தரம் நேரத்துல வேலை முடிஞ்சு ஒருத்தரை நாங்க பார்த்துப்போம், சந்திச்சுப்போம், எங்களோட மன கஷ்டங்களை நாங்க பகிர்ந்துப்போம். நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். நீங்க இருக்கிற அந்த நகரத்து வாழ்க்கையில ஒருத்தரை சந்திக்கிறது கூட நேரம் இல்லாம எதையோ ஒரு நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கு நாங்க வாழ்ந்த இந்த வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி பேரன்கிட்ட ரொம்பவே கோபமா தான் இந்த தாத்தா சொல்றாரு. அங்கிருந்து அந்த திருமண விழாவை முடிச்சிட்டு புறப்படுறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கிருந்து புறப்படுறாங்க. இந்த தாத்தாவும் பேரனுமே மன வருத்தத்தோட தான் அங்கிருந்து புறப்படுறாங்க. ஏன்னா இந்த தாத்தா அந்த பழைய எஸ்டேட் வாழ்க்கைக்காக மனசு ஃபுல்லும் சந்தோஷத்தோட தான் இங்க வந்தாரு. மீண்டும் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு அந்த கோயில் திருவிழாக்கு வர்றது அமைஞ்சிருக்கு. அதனால அவர் மீண்டும் இந்த எஸ்டேட் வாழ்க்கைக்கு வர்றதுக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அதனால அதை பத்தியே எப்படி வரலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த தாத்தாவோட பழைய மனசு. இந்த பேரை எப்படியாவது இந்த பிளானை நம்ம முறியடிச்சிடணும், நாம திரும்ப இங்க வரவும் கூடாது, தாத்தாவும் இங்க வந்தா நாம வர வேண்டிய சூழலும் ஏற்படும், அதனால நாம கண்டிப்பா இங்க வரவே கூடாதுன்னு இந்த பேரனோட மூளை அதை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்கு. இதுதாங்க இந்த கதை. இந்த தாத்தாவோட பழைய மனசு அவருடைய பழைய வாழ்க்கைக்காக ஏங்கிக்கிட்டே அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கு. இந்த பேரன் அவனுடைய புதிய வாழ்க்கைய பத்தி அவனோட மூளை அதை பத்தியே அசை போட்டுட்டு இருக்கு. இதுதான் இந்த கதையில சொல்ல வர்றது. தாத்தாவோட பழைய மனசும் பேரனுடைய புதிய மூளையும். இவங்க ரெண்டு பேரோட மனசு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதுக்காக போராடிட்டு தான் இருக்கு. இதுல யாரோட மனசு வெல்லுன்றது அவங்களுடைய வாழ்க்கை சூழல் தான் தீர்மானிக்கும். இப்போ நாம கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன். மேலும் நான் வேற ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன்.